இப்போ ஒரு வாரமா வந்து எல்லையில் வந்து பதற்றம் இருக்கு, எதிர்பாராத பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளால் சில படங்கள் ரிலீஸ் ஆன படங்களை வந்து நிறுத்திட்டு தே புஷ் டேட்ஸ் ஆல்சோ. பலர் வந்து ரிலீஸ் பண்ணலான்றதை வந்து புஷ் பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அன்சர்டனிட்டிஸ் இருந்ததா? போன வாரம் ஏதாவது மாற்றுதல் பிளான் பண்ணியிருந்தீங்களா? என்ன? ஆமாம், நிச்சயமாக இருந்துச்சு. அது நான் ப்ரொடியூசர் ஆர்யாட்டையும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்யாவும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது நல்ல முறையில் கடவுள் அருளால் சுமூகமாக அது இப்போ முடிஞ்சு, மேபி பதட்டமாக இருக்குது, இன்னும் மோசமாக போயிட்டுருக்குன்னா நிச்சயமாக நாங்களும் அதை இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணலான்னு அவர்கிட்டே சொன்னோம். நிக்கில் முருகன்கிட்டே நாங்கள் என்ன சொன்னோம்னா, இல்லை சார் நம்ம ப்ரெஸ் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடலாமல் இன்னும். அப்புறம் மார்னிங் அந்த ஒரு நியூஸ் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் சரி நம்ம ப்ரொசீட் பண்ணலான்னு பண்ணோம். உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு உங்ககிட்ட, நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸுக்கு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்களும் யூடியூப்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 week ஆச்சு அனுப்புனா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது. பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமா. ஆனால் ஓடியா போயிடுவோம். முந்தினம்ல பந்திக்கு சொல்லுங்க. அதாவது இந்த படத்தில் எங்களை மாதிரி யூடியூப் ரிவ்யூவர்ஸை சாட்டையால் அடிக்கிறீங்களா, சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது ரெண்டுமே இருக்குது. அதாவது வந்துட்டு 2 பேருக்குமே ஈக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது. அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது. ரெண்டுமே இருக்குது இதில். கண்டிப்பாக ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காது. டைரக்டர் சார், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாஷிகா ஆனந்த் வச்சு எடுத்தீங்க? எங்க மேடம் இருக்கீங்க? இல்லை மேம், அவங்க யார் தெரியும்ல, பத்திரை உலகின் நயன்தாரா. ஹலோ மேம். மேம், இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேற ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார். இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ். இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல, இது ஸ்க்ரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது. ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம். பட் அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இது பண்ணி தான் அவன் நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லி பண்ணார். நீங்கள் தேட்டரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக பண்ணுன்றது ரிவீல் ஆகும். கண்டிப்பாக நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு இந்த ஹீரோக்களில் நீங்கள் ஹீரோவாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மெயினாக கானா பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்? இல்லை, தம்பி டைரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம். இவர் வந்து ராயபுரம், ஆனால் சொந்த ஊர் திருநெல்வேலி. அதனால தான் பைல்வான்றாங்கன்னா தான் நடிக்க வச்சிருக்கான் படத்தில், அவங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி அவங்க ராயபுரம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண கானா படம் பார்த்தீங்கன்னா ஜான்சன், அவன் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவங்க எல்லாருமே இன்புட்ஸ் கொடுக்கறதா, என்னோட இன்புட்ஸ்னு கிடையாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம கேட்டு பண்ணுறது தானே. இந்த பாரிஸ் அதுதான் அதோட ஃபுல்லாக கானா படம். ஆமாம், அந்த டைரக்டர் வந்துட்டு வியாசார்பாடி. ஸோ இவர் ராயபுரம். இன்னும் நான் வந்துட்டு இது மின்ட்டு தாண்டவே இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள், 2 இழப்புகள், சேஷன்னா இன்னொன்று ஆண்டனி. ஸோ இந்த படத்தில் சேஷ் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்போ இல்லை. ஸோ ஒருவேளை சேஷுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா? அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு. இல்லை இருக்குது. அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம், அதில் இருந்துச்சு. ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை. பட் எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருக்குமே வச்சு தான் எழுதுவோம். நீங்கள் நடித்த படம், சூரி நடித்த படம், யோகி பாபு நடித்த படம், உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு. அது எப்படி பார்க்க? ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே, டாம் க்ரூஸ், மிஷன் இம்பாசிபிள், அவரே சேர்த்துக்குங்க.
ஹாலிவுட்ல விட்டுட்டீங்க. அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் அந்த ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, பேர் தெரியல, அவங்களே சேர்த்துங்க 5 பேர். நான் தமிழ்நாட்டை விட்டு அதனால தெரியல. ஸோ அதனால் எல்லாரையும் சேர்த்துங்க, மொத்தமாக எல்லாரும் காம்படிஷன்னால எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார், நல்லா இருந்துச்சுன்னா. மக்களே, தேங்க் யூ ஃபார் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். நம்ம G Square அரண்யா ரெக்கார்ட் பிரேக்கிங் சக்சஸா phase 1 sold out, அதுவும் வெறும் 56 ஹார்ஸ்ல. உங்களுக்காக இப்போ phase 2 is open now. Launching G Square அரண்யா at Poru, bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.